டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. நம்ம பையன் இப்போ வருஷத்துல 220 நாளும் ஸ்கூல் போயிட்டு வந்தான். கேக் வெட்டணுமா, போறது அவன் கடமைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க சார். இப்படிதான் நம்ம செலிப்ரேட் செய்து சிறப்பாக மாற்ற வேண்டிய விஷயங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடா விட்டுருவோம். என்னை கப்பலில் கூட்டு போகலாம், ஃப்ளைட்டில் கூட்டு போகலாம், அதெல்லாம் மெமரி. ஆனால் என் நல்ல விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இல்லை, அது எனக்கு லைஃப் லாங் மெமரி, லைஃப் டைம் மெமரி. அந்த வேல்யூவை மட்டும் நான் வாழ்க்கையில் இழக்கவே விரும்ப மாட்டேன். 5 விதமான சென்ஸில் உங்கள் மெமரி ஸ்டோர் ஆகும். டெக்னிக்கலாக பேசுகிறேன். பார்க்கறதுல, கேட்கறதுல. அப்பா சிரிக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, பார்க்குறதுல சந்தோஷம். அப்பா என்னை பற்றி நல்லது பேசுகிறாங்க, கேட்கறதுல சந்தோஷம். அப்பா பேசும்போது நான் நல்ல விதமாக உணர்றேன், அது எனக்கு உணர்தலில் சந்தோஷம். இதுவரை ஓகே. இந்த அடுத்த 2 தான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே பெரிய வன்முறை என்ன தெரியுமா? நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்கறது கூட இல்லை. பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுக்க, ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணாது அப்படின்றது இருக்குல்ல. அதாவது நம்ம அதை திமிரு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் இந்த ஜெனரேஷனில் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் அடுத்த ஜெனரேஷன் உங்களை செலிப்ரேட் பண்ணும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்றத தொடர்ல கவுன்சிலர் திருமுக ஜெய்சன் அவர்கள் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பத்தி நம்முடைய தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இன்னைக்கும் அவர் கொடுத்த கவுன்சிலிங் அனுபவங்கள் பத்தி பேசுற கணஞ்சிருக்காங்க. வரவேற்கலாம். வணக்கம் சார். நீங்க பொதுவாகவே இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்ஸ் நிறைய கொடுப்பீங்க, தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க, அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தீர்வு கொடுப்பீங்க. ஆனா ஒரு பெரிய ஆடியன்ஸ்க்கு, குறிப்பா சொல்ல போனா பெற்றோர்களுக்கு, அதுவும் வெவ்வேறு பேக்ரவுண்ட்ல வருவாங்க, அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு ஒரு பொதுவான இடத்துல கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? அந்த அனுபவங்களை பற்றி பகிர முடியுமா சார்? ஒரு 2-3 விதங்கள் அதை சொல்லலாம். ஒன்று ஸ்கூலில் பேரண்ட்ஸுக்கு, இன்னொன்று இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேரண்ட்ஸில் என்னை ஏற்கனவே பார்த்தவங்க, தெரிந்தவங்க ஒரு 30 பேரண்ட்ஸுக்கு எங்களுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்கிறதும் நேரில். அதே மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட், சிங்கப்பூர்லேருந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆன்லைனில் செஷன் எடுத்தாங்க பேரண்டிங். ஸோ அது மாதிரி. அப்புறம் நிறுவனங்களில் இருக்கிற ஒர்க்கர்ஸை பேரண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ் தானே, வீட்டில் பேரண்ட்ஸ் தானே அவங்களுக்கு பேரண்டிங் செஷன்ஸ்ன்றதை செய்வோம். இப்போ அது மாதிரி செய்கிறதுல ஒரு செஷன் ஒரு பள்ளியில் செஞ்சது தான் நான் இப்போ உங்கள்கிட்ட பகிரலான்னு நினைக்கிறேன். இந்த பேரண்டிங் செஷன் பற்றி பேசுகிறதுல ஏதாவது லிமிட் இருக்கான்னா லிமிட்டே இல்லை. ஏன்னா பேரண்டிங் தான் இந்த உலகத்தின் அச்சாணி. உங்களை உங்கள் அப்பா அம்மா எப்படி உருவாக்குனாங்க, என்னுடைய அப்பா அம்மா எப்படி உருவாக்குனாங்கன்றதுலேருந்து தான் இந்த உலக இயக்கமே ஆரம்பம். 700 பில்லியன் பீப்புள் இருக்காங்கன்னா ரிவர்ஸில் 350 பில்லியன் பேரண்ட்ஸ் இருக்கணும், இல்லை 700 பில்லியன் பேரண்ட்ஸ் இருந்திருக்கணும், தெரில 7 பில்லியன் என்னமோ. அதாவது இந்த உலகத்தின் மனிதர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு பேரண்டிங் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது நல்லதா கெட்டதா, வாட் டு டூ இருந்ததா, வாட் நாட் டு டூ இருந்ததா தெரியாது, ஆனால் நடந்திருக்கு. அப்புறம் பேரண்டிங்கே இல்லாத, அனாதைன்னு சொல்லப்படுகிற யாருமே இல்லாதவங்களுக்கு சமூகம் அந்த பேரண்டிங்கை எடுத்துருது. ஸோ பேரண்டிங்கிறதும் எங்கேயோ நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் இப்போ நான் நாளைக்கு கடையநல்லூர் அந்த ஊருக்கு போகிறேன். அங்கே என்னை ரொம்ப வியப்பில் அழுத்துகிற ஒரு விஷயம், தாருல் இஸ்லாம் அப்படின்ற பெயரில் ஒரு பள்ளி இருக்குது. நம்மளால் இதை நினச்சி பார்க்க முடியுமான்னு தெரில. 100 வருடத்துக்கு முன்னாடி நம்முடைய இந்த முஸ்லீம் சமுதாயத்திலிருந்து ஒரு பெரியவர் குழந்தைகள் படிக்கணுன்றதுக்காக தன்னுடைய இடத்த கொடுத்து அதில் ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி அது ஒரு பள்ளியாக இருக்கணும். இப்போ இன்றைக்கி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது படிக்க வைக்கிறதுன்னு. 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள். அது இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது இப்போ 100 வருடங்களை கடந்து இப்போ பள்ளியாக அது செயல்பட்டு வெற்றிகரமாக ஒரு இந்த பள்ளியில் என்னுடைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது. 3 விதமாக நடக்குது. ஒன்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு,
இன்னொன்று டீச்சர்ஸ்க்கு, மூணாவது பேரண்ட்ஸு. இதில் இந்த பேரண்ட்ஸுக்கானதை பற்றி தான் இப்போ நம்ம பேசுவோம். பேரண்டிங் அப்படின்றத தான் பேசுகிறோம். இப்போ அது பேரண்டிங்னா ஒரு 100 டீச்சர்ஸ் இருக்குது, 100 பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா ஒரு 25 செட் பேரண்ட்ஸ் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு டாபிக், அந்த டாப்பிக்கில் கற்றுக்கிட்டதை அந்த 3 மாதம் அவங்க ப்ராக்டிஸ் செஞ்சு அடுத்த டாபிக் இப்படி போகும். இது மாதிரி 4 பேட்சுக்கும் வரும். அப்போ எல்லா பேரண்ட்ஸுக்குமே நடக்கும். இதில் நல்ல பேரண்ட்ஸ், சரியில்லாத பேரண்ட்ஸ்லாம் கிடையாது. பேரண்ட்ஸ்னாலே நல்ல பேரண்ட்ஸ் தான், எல்லாருக்கும் தான் அது. அப்படி இந்த தடவை நடந்ததில் இந்த பள்ளியில் இல்லை, இந்த மாதிரி நான் பல பள்ளிகளில் பண்ணுறதுல ஒரு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேக் வெட்டுறதை நாம் எப்பெல்லாம் செய்கிறோம்? ஒன்று பர்த்டே செலிப்ரேட் பண்ண, அடுத்து வெட்டிங் ஆனிவர்சரி வரும்போது, ரைட், பர்த்டே வெட்டிங் டே, அப்புறம் பேரண்ட்ஸோட பர்த்டே வரும்போது, பர்த்டே தான் அகைன், பர்த்டே வெட்டிங் டே. அப்புறம் வேறு எதுனா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சக்ஸஸ் பண்ணுறோம், ஒரு டார்கெட்டை தொட்டுட்டா, பிஸ்னஸ்ன்னு வரும்போது ஒரு டார்கெட்டை தொட்டுட்டா கேக் வெட்டுவோம். வேறு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3 தான் அதிகமாக பண்ணுறேன். மேபி வேறு ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். ரைட். ஒருத்தர் வந்து இப்போ எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து 100வது முறை ரத்த தானம் கொடுத்தார். இங்கே வந்தார் குமார், அவர் 100 முறை ரத்த தானம் பண்ணியிருக்கார். ஸோ அவர் 100வது முறைக்கு கேக் செலிப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு நடக்கும். ரைட். நான் சொன்ன டாபிக் பேரண்டிங். நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி கேக். பேரண்டிங் கேக் எங்கே சார் வருதுன்னா, நம்ம மோஸ்ட்லி பர்த்டே வெட்டிங் டேன்னு முடிச்சிடுவோம். ஆனால் இந்த டாபிக் வந்து செலிப்ரேஷன். பேரண்டிங்கில் செலிப்ரேஷன்றதை வந்து நாம் பர்த்டே வெட்டிங் டேன்னு வச்சுருக்கோம். அல்லது நம்ம பையன் வந்து ஏதோ ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாக ஏதாவது பண்ணிட்டான் அப்படிலாம் வச்சுருக்கோம். ஆனால் இன்னையிலேருந்து இந்த செஷனில் என்ன நடந்ததுன்றதுக்காக சொல்கிறேன். இன்னையிலேருந்து நம்ம பையன் வந்து இப்போ வருஷத்தில் 220 நாள் ஸ்கூல் நடந்திருக்குன்னு வச்சுக்குவோம். 220 நாளும் ஸ்கூல் போயிட்டு வந்தான். கேக் வெட்டணுமா? ஏன்? போகிறது அவன் கடமைன்னு சொல்லிட்டுருப்பாங்க சார். இப்படி தான் நம்ம வந்து செலிப்ரேட் செய்து சிறப்பாக மாற்ற வேண்டிய விஷயங்களை டேக்கன் ஃபார் கிராண்டடாக விட்டுருவோம். ஒரு நாள் கூட ஹோம்ஒர்க்கை மிஸ் பண்ணல, சரியாக செஞ்சுருக்கான். கேக் வாங்கி வெட்டணுமா? கேக் தான் வாங்கி வெட்டணுமான்றது வேறு கதை. நம்ம கேக்குன்றதை இங்கே ஒரு மெட்டஃபராக எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணோமா? செலிப்ரேட் பண்ணோன்றதுக்கு நம்ம இங்கே கேக்குன்றது ஒரு மெட்டஃபராக வச்சுக்கிறோம். தங்கச்சியோட ஃப்ரெண்ட்ஸு பேசும்போது ஒரு சின்ன பிரச்சனை வருது. அண்ணன் போய் நின்று தங்கச்சிக்காக வாதாடுறான். வாதாடி என் தங்கச்சி செஞ்சது தான் கரெக்டு, அப்படி தங்கச்சி செஞ்சது தான் கரெக்டு உண்மையாகவே அது சொல்லி பேசி தங்கச்சியை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். இது அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரும்படுவோம், மனசுக்குள்ளே அழுவோம், சந்தோஷப்படுவோம், அதெல்லாம் இருக்கும். அன்னைக்கு கேக் வெட்ட மாட்டோம். சரி, அன்னைக்கு கேக் வெட்டினா என்ன ஆகும்? நீ வந்து இன்னைக்கு தங்கை சரின்னு வாதாடினல்ல, அதை கொண்டாடுறோம் அப்படின்னு செஞ்சால் என்ன ஆகும்? ஒரு அண்ணனுக்கு தங்கை சரியாக இருக்கும்போதெல்லாம் நம்ம போய் பக்கத்தில் நின்றுடணும் வாழ்க்கை முழுக்க. இப்போ நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க, 5 மணிக்கு வரணும், லேட் ஆகுது, 4:30 மணிக்கு 2 குழந்தைங்களும் வந்துருச்சு, அண்ணனும் தங்கச்சியும் வந்துட்டாங்க, எல்லா அக்காவும் தம்பியும் வந்துட்டாங்க அப்படி வச்சுக்குவோம். அக்கா வந்து நீங்கள் வர்றது, நீங்கள் லேட் ஆகிடுச்சு, 9 மணிக்கு தான் வந்தீங்க, மழை டிராஃபிக் என்னமோ. சின்ன குழந்தைங்க 5 மணிலேருந்து 9 மணி வரை அக்கா வந்து தம்பியை நல்லா பார்த்துக்குச்சு அப்படின்னு நினைப்போம். நமக்குள்ளே பேசிக்குவோம், வெளியிலலாம் சொல்லுவோம். ஆனால் இதை செஞ்சவங்கள செலிப்ரேட் பண்ண மாட்டோம். பேரண்டிங்கில் செலிப்ரேஷன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. அதிலும் குறிப்பாக நல்ல விடயங்களை குழந்தைங்க செய்யும் பொழுது மீண்டும் மீண்டும் செலிப்ரேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒவ்வொரு செங்கல்லாக வீட்டை கட்டுறதுக்கு சமம். ஒவ்வொரு முறை நீங்கள் செய்கிற செலிப்ரேஷனும் ஒரு வேல்யூ செங்கல், ஒரு வேல்யூ பிரிக். லைஃப் லாங் அது வந்து போகவே போகாது, கூடவே இருக்கும். நீங்கள் சொல்கிற முறைகள் இருக்குல்ல சார், இப்போ வந்து பர்த்டே கேக் வெட்டுறது ஒரு நார்மலான விஷயம் தான். ஆனால் வந்து ஒரு தம்பிகளை அக்கா பார்த்துக்கிறது, அப்பா வர்ற வரைக்கும் அவர் வந்து இந்த ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணுறது, இதெல்லாமே வந்து வெளியில் பேரண்ட்ஸ் பெருமையாக பேசுவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட், எதுக்காக செலிப்ரேட் பண்ணணும், இது வந்து
இல்லை, சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது நல்ல விஷயம்னு தெரியாமல் சம்பந்தப்பட்டவங்களை தவிர்த்து மீதி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்குவோம், பேசிக்குவோம், சிரிச்சுக்குவோம், எல்லாம் பண்ணுவோம். அது எதுக்காக செலிப்ரேட் பண்ணணுன்ற கேள்வி வருது இல்லை சார்? அந்த மனநிலை எப்படி உடைக்கிறதுன்னு கேட்குறேன். அது வந்து இது இப்படி ஒன்று இப்போவே கூட இப்போ நம்ம இதை பேசும்போதே இப்படி செலிப்ரேட் பண்ணால் எல்லாத்துக்கும் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு. நல்ல விஷயத்துக்கு செய்யவே மாட்டீங்க. ஆனால் ஒரு தப்பு நடந்தால் 4 நாள் 4 வாரம் 4 மாதம் 4 வருஷம் சொல்லி காட்டிகிட்டே இருப்பீங்க. ஒரு தப்பை மீண்டும் மீண்டும் சொல்லி காட்டி அவனை சரி பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை செலிப்ரேட் பண்ணால் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், அவன் காலத்துக்கும் அதை வச்சுக்குவான். ஏன்னா அது வந்து அவனுக்கு ஒரு பவர்ஃபுல் மெமரி. செய்ய மாட்டோம். அப்புறம் ஈஸியஸ்ட் வே செய்ய மாட்டோம். நீங்கள் கேட்க விட்டுருங்க. இப்போ நான் வேறு ஆப்ஷன்ஸ்லாம் சொல்கிறேன். பையன் வந்து பாட்டியை வந்து முதல் முறையாக பையன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு மெதுவாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். விச் இஸ் நார்மலாக சொல்லணுன்னா பெரிய மனுஷத்தனம். சின்ன பையன்தான், ஆனால் என்னை வந்து கூட்டிகிட்டு போய் நான் விடாமல் கொள்ளாமல் எனக்கு செருப்பு கழட்டி செருப்பு மாட்டி, வயசான பாட்டி கோயிலுக்கு போகணுன்றாங்க, கூப்பிட்டு வந்துட்டான். அப்பா கொஞ்சம் யோசிச்சாரு, ஆனால் நான் போகிறேன்ப்பான்னு சொல்லி போயிட்டு வந்துட்டான். இப்போ இது பெரிய விஷயமா இல்லையா? நிச்சயமாக பெரிய விஷயம். இதை வந்து நம்ம பெருமையாக சொல்லுவோம், மற்றவர்கள்ட்ட பேசுவோம், கணவன் மனைவி பேசிக்குவோம், அதாவது அப்பா அம்மா பேசிக்குவோம், அப்பா அம்மாவோட சம்பந்தி அங்கெல்லாம் சொல்லிக்குவோம், அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்லுவோம். அந்த பையனுக்கு இதனுடைய வேல்யூவை உணர்த்தவே மாட்டோம். கேஷுவலாக சொல்லுவோம், பரவாயில்லையே, வெரி குட் அப்படின்னு முடிச்சிருவோம். ஒரு அப்பாவும் அம்மாவும் என்னுடைய பெஸ்ட்டு வேல்யூ இருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்ணுறதை விட ஒரு சிறப்பான மெமரி இந்த உலகத்தில் என்ன இருக்க முடியும்? என்னை நீங்கள் வந்து சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு போகலாம், என்னை வந்து சிம்லா கூப்பிட்டு போகலாம், என்னை வந்து கப்பலில் கூப்பிட்டு போகலாம், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகலாம், அதெல்லாம் மெமரி. ஆனால் என் நல்ல விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுறது இருக்குல்ல, அது எனக்கு லைஃப் லாங் மெமரி, லைஃப் டைம் மெமரி. அதை விட முக்கியம், அந்த நீங்கள் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணீங்கல்ல, நானும் சந்தோஷப்பட்டேன்ல, அந்த வேல்யூவை மட்டும் நான் வாழ்க்கையில் இழக்கவே விரும்ப மாட்டேன். ஸோ நான் காலத்துக்கும் வயதானா அவங்கள பார்த்துக்கணுன்ற எண்ணம் என்கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ எங்கள் பாட்டிக்கு செஞ்சது தானே உங்களுக்கு செய்வேன், அதைத்தானே எங்கள் வாத்தியாருக்கு செய்வேன், அதைத்தானே நான் போய் வேலை பார்க்குற ஒரு நிறுவனத்தில் வயதானவர் இருந்தால் அவருக்கு செய்வேன். அவர் எனக்கு அப்பாவாக தானே தெரிவார். நான் போய் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்கள டாப் லெவலில் இருக்க பதவியில் ஒரு வயசான அம்மா இருந்தாங்கன்னா எனக்கு பாட்டியாக தானே தெரிவாங்க. ஏன்னா நான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேனே. சரி, இது கேக் தான் வெட்டணுமா? வேண்டியதில்லை. தம்பி, நீ போய் பாட்டி அன்னைக்கு கோயிலுக்கு பத்திரமா போய் கூப்பிட்டு வந்து திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், அதனால் உனக்கு பிடிச்ச கேசரி செஞ்சுருக்கேன், செய்யலாம். ஆனால் அதுவும் இன்னொரு கேக் மாதிரி தானே சார்? இப்போ வந்து என்னன்னா சார், இப்போ இந்த இல்லை நான் வந்து இந்த கேக்கு கேசரி இதெல்லாம் இல்லை, 5 விதமான சென்ஸில் உங்கள் மெமரி வந்து ஸ்டோர் ஆகும். டெக்னிக்கலாக பேசுகிறேன். பார்க்கறதுல, கேட்கறதுல, அப்பா சிரிக்கிறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க, பார்க்குறதுல சந்தோஷம். அப்பா என்னை பற்றி நல்லது பேசுகிறாங்க, கேட்கறதுல சந்தோஷம். அப்பா பேசும்போது நான் நல்ல விதமாக உணர்கிறேன், அது எனக்கு உணர்தலில் சந்தோஷம். இதுவரை ஓகே. இந்த அடுத்த 2 தான் ரொம்ப முக்கியம். சுவைக்கிறது. அதில் அப்பா எனக்கு ஏதோ கொடுத்தாங்க, அதை நான் டேஸ்ட் பண்ணேன், அந்த ஸ்மெல் எனக்கு இன்னைக்கு வரை இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த மெமரி என்னை விட்டு போகாது. அப்போ அது கேக்குன்றது ஒரு மெட்டஃபர், பையனுக்கு பிடிச்ச என்னமோ XYZ ஒரு மெட்டஃபர். அதை சுவைக்கிற அந்த உணர்வும் அதில் செலிப்ரேஷனில் வந்துடணும். ஏய் வெரி குட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இருக்குல்ல, அதை விட கொடுமை எதுவும் இல்லை. ஏன்னா அதில் ஒரு உணர்வு தான், ஒன்று கண்ணோட பார்த்தீங்க, இல்லை காதில் கேட்டீங்க, அவ்வளோதான். அப்பா என்னை வந்து கட்டிப்பிடிச்சிக்கல, கட்டிப்பிடிச்சா ஃபீல், எனக்கு ஏதோ இதுக்காக ஸ்பெஷலாக வாங்கி கொடுக்கல, வாங்கி கொடுத்தா டேஸ்ட்டு, இந்த வாங்கி கொடுத்ததோட ஸ்மெல் இருக்கே, அது வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும், நான் மறக்கவே முடியாது. சார், நம்ம திரும்பி இந்த வேல்யூ வந்து உணவுகள் மூலமாக செலிப்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். உணவு இல்லை, 5 சென்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ராக்ரன்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு சென்ட் வாங்கி கொடுக்குறீங்க, அவனுக்கு நீ எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண, அதுக்காக இந்த பர்ஃப்யூம்னு கொடுக்குறீங்களே. ஒவ்வொரு தடவை பர்ஃப்யூம் அடிக்கும் போது அவனுக்கு பர்ஃப்யூம் அடிக்கிறதா அவனுக்கு மனசில் இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணாப்பா வாங்கி கொடுத்து அந்த செஞ்சது அதுக்காக அப்படி தான் இருக்கும். ஸோ நான் சொல்ல வர்றது, இந்த 5 சென்ஸில் அது ரிலேட் ஆகணும் அந்த செலிப்ரேஷன். ஆனால் பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா, பரவாயில்ல அதோட முடிச்சுக்குவோம். அவன் ஒரு பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்திருப்பான், ஓகே இதெல்லாம் செய்ய, ஹோம்ஒர்க் மட்டும் செய்யாத அப்படின்னு அதை டைல்யூட் பண்ணுவோம். இந்த உலகத்திலே பெரிய வன்முறை என்ன தெரியுமா? நீ ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு கேட்குறது கூட இல்லை. பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டுக்க, ஆனால் ஹோம்ஒர்க் மட்டும் பண்ணாத
அப்படின்றது இருக்குல்ல, அதுதான் பெரிய வன்முறை. இப்போ என்ன பண்ண சொல்கிற? பேண்ட் ஷர்ட் போடக்கூடாதா? இப்போ இது எதுக்கு அதில் கொண்டு வர? அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஒரு சரியான விஷயத்தை எடுத்து சரியில்லாத விஷயத்தை சொல்லி சரியான விஷயத்தின் மீது வெறுப்பை ஏற்படுத்துறீங்க. ஆனால் இவ்வளோலாம் செய்கிற நீங்கள், அவன் ஒரு நாள் ஹோம்ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிருப்பான், கரெக்டாக தூங்கியிருப்பான், கரெக்டாக எந்திரிச்சிருப்பான். அதை செலிப்ரேட் பண்ணவே மாட்டீங்க. காலையில் 5 மணிக்கு அலாம் வச்சு எந்திரிக்கணும். நிறைய குழந்தைங்க எந்திரிக்காது. நான் இவனை எழுப்புறதுக்குள்ளே படாதப்பா போதும் போதும் இதெல்லாம் பேசுவோம். ஆனால் 220 நாளும் அப்படி இருக்காது. 20 நாள் அவன் எந்திரிச்சிருப்பான். அன்னைக்கு அதை ஏன் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணலன்னு கேட்குறேன். அந்த செலிப்ரேட் பண்ணுற முறைகள் நம்மகிட்ட இல்லையோ சார்? நமக்கு இல்லை. நம்ம வந்து அதை அவன் 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 எந்திரிக்க வேண்டியது அவன் பொறுப்பு தானே அப்படின்றோம். அவ்வளவு பொறுப்பாக இருந்தால் அவன் ஏன் பையனாக இருக்கான்? அவன் பெரியவங்களாகிடுவான் இல்லையா? சரி, நான் ரிவர்ஸில் கேட்குறேன். நாம் கரெக்டாக செய்கிறோமா? பேரண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக செஞ்சிடறோமா? நோ. நாம் நம்மளோட விஷயம்லாம் இப்போ முதல்ல 365 நாளும் ஆஃபீஸ்க்கு நம்ம கரெக்டாக போனோமா? டைமுக்கு போனோமா? சரி, ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வந்தோமா? வளர்ந்துட்டோம்ல, முதிர்ச்சி இருக்குல்ல, நம்மளால் செய்ய முடியுதா? அப்போ அந்த வயசில் அவனால் செய்ய முடியாதுன்றது தானே உண்மை. செய்ய முடியாதப்ப செய்ய முடியறத தானே செலிப்ரேட் பண்ணோம். அவன் வந்து ஸ்விம்மிங் கற்று முடிச்சிட்டான் சார். முதல்ல போக மாட்டேன்னா போனான் ஸ்விம்மிங். இப்போ ஸ்விம்மிங் பண்ணுவான் நல்லா. எதுனாலும் எங்கேனாலும் அவனுக்கு ஸ்விம்மிங் தெரியும், நோ இஷ்யூ. நாங்கள் நேற்று ஒரு ஃபால்ஸுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம், சூப்பராக ஸ்விம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இது ஒரு சென்ஸ். கேட்டதில் அவனுக்கு சந்தோஷம். பேபி அப்பா கண்ணை பார்த்துக்கிட்டே சொன்னார், இது பார்த்ததில் சந்தோஷம். ஆனால் அப்பாவோ அம்மாவோ கிட்ட கூப்பிட்டு கட்டி பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த உணர்தல் வந்து சந்தோஷம். ஹாப்பி ஸ்விம்மிங் லேர்னிங் ஃப்ரம் பாப்பா அப்படின்னு ஒரு கிஃப்ட் கொடுத்தா உணர்தலில் சந்தோஷம். அதுவே டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் சேர்ந்து ஏதோ ஒன்று கொடுத்தா 5 சென்ஸ்லையும் ஹாப்பியாக இருக்காருன்னு வைங்க. அந்த செலிப்ரேஷன் நடந்துருதுன்னா பவர்ஃபுல் மெமரி. ஒவ்வொரு இதுக்கும் சின்ன சின்னதாக கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது நம்ம வந்து அதை திமிரு வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம். சரி, அப்போ சரி செய்யாததை சொல்லி காட்டுறீங்கல்ல, அப்போ அவனுக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி வந்துடாதா? நம்மளால் செய்ய முடியாது, அப்பா வேற திட்டுவார், நான் வேற செய்யணும், அது செய்ய முடியல சார், நான் செய்யலை, அதுக்கு ஏன் சார் அப்பா அப்படி திட்டுறாரு அப்படின்னு ஏன் அந்த இடத்துக்கு நகர்த்துறது ஓகேவா? சுப்பீரியாரிட்டி வந்துரும்ன்றது சொல்கிறோம்ல, சுப்பீரியாரிட்டி வராது, பவர்ஃபுல் மெமரியாக இருக்கும். நீங்கள் இப்போது இங்கே ஒரு உதாரணத்துக்கு, நான் அந்த பள்ளியில் வந்து போயிருந்தப்போ ஒரு பள்ளியில் நான் கேட்டேன், உங்களுடைய ஃபாதர் உங்களை முத பாராட்டினது எப்போ? ஆச்சரியமாக எல்லாரும் அப்பா குளிக்க போகும்போது, நிறைய பேர் வேறு சொல்கிறாங்க, நான் ஒன்று சொல்கிறேன். அப்பா குளிக்க போகும்போது நான் துண்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். டேய் வெரி குட்ரா அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து வயசு வந்து ஒரு 7 இருக்கும். அதுதான் எனக்கு இன்னமும் மனசில் இருக்குது. இப்படி தான் வருது அவங்ககிட்ட இருந்து. அப்பா பைக்கை நோக்கி போனார், சாவி மறந்துட்டார், நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். தேங்க்யூ ஃபென்டாஸ்டிக்னு கை கொடுத்தாரு. நான் வாங்கின அந்த பாராட்டு இன்னும் மனசில் இருக்குன்றாங்க. இப்போது யாராவது போனால் சாவி அநேகமாக மறந்துடக்கூடும், நம்ம அங்கே இருந்தால் கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு வேல்யூவை அந்த கை கொடுத்த ஒரு பாராட்டினார்ல, அதோட அவங்க இன்னைக்கு வரை கேரி ஓவர் பண்ணுறாங்க. இன்றைக்கும் யாராவது கிளம்பும்போது சாவி எடுத்துட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டுறேன்றாங்க. லாஸ்டிங் மெமரியாக நிற்கிறது. அப்போ அது மாதிரி ஒரு 1000 வேல்யூஸில் உங்கள் பையனையோ பொண்ணையோ கட்டிட்டீங்கன்னு வச்சுருவோம். பில்டின் 1000 வேல்யூஸ், 1000 பவர்ஃபுல் மெமரிஸ். எதுக்கு எவ்வளோ பண்ணும்? he is going to be a champion, she is going to be a queen. செஞ்சிட வேண்டியது தானே? இந்த செலிப்ரேஷனை நம்ம செய்கிறதே இல்லை. செய்கிறோம், அதுலேயே பார்ஷியாலிட்டிலாம் வச்சுக்கிறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை, அது நமக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருந்தா, நாம் எதிர்பார்த்த உயரத்தை தொட்டா. உங்களுக்கு ஒரு கவிதை எழுதுறதை பற்றி எதுவுமே தெரியாது. அப்பா அம்மா அவன் கவிதை எழுதியிருக்கான், ஸ்டேஜில் போய் ப்ரைஸ் வாங்கியிருக்கான், ஸ்கூலே பாராட்டுது, டீச்சர்ஸ்லாம் சோப்பு உங்கள் பையன் என்ன திறமைங்கன்றாங்க. தெரியலைங்க ஏதோ எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு தெரியாது. ஃபைன், உங்களுக்கு தெரியல, ஆனால் அவன் ஏதோ ஒன்று செய்கிறான்.
அதை ஏன் ஒரு கொண்டாட்டமாக நீங்கள் மாற்றுறதில்ல? தம்பி எங்களுக்கு தெரியலப்பா இது என்னென்னு, ஆனால் மற்றவங்களாம் சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, அதனால் இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அல்லது அதனால் அம்மா வந்து உனக்கு ஸ்பெஷலாக இதை பண்ணாங்க, அல்லது நான் உனக்கு சமைச்சேன் முதல் தடவையாக வாழ்க்கையில் உனக்காக நான் சமைச்சிருக்கேன். நீங்கள் அப்பா என்றைக்கோ ஒரு நாள் தோசை சுட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அது ஏன் அம்மாவை தான் சொல்லணுமா? அந்த மெமரி யோசிச்சு பாருங்க. அது நான் சொல்ல வர்றது செலிப்ரேஷன் மொமெண்ட்டை செலிப்ரேட் பண்ணும். இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் கேட்குறேன் சார். இது வரைக்கும் நம்ம வந்து பெற்றோர்கள் பசங்களை கொண்டாடணும்னு பார்த்தோம். அதே ரிவர்ஸில் பசங்க வந்து பேரண்ட்ஸை கொண்டாடுறாங்களா? இப்போ நான் பர்சனலாக சொல்ல என்ன கொண்டாடி வளர்த்துருந்தா எனக்கு கொண்டாடி வளர்க்க தோணும். நான் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து சிங்கிள் பேரண்ட்னா என்னை வந்து அம்மா தான் வளர்த்தாங்க, அதில் எனக்கு பெருமையாக இருக்குது, அவங்கள நினச்ச பெருமையாக இருக்குது, தினந்தோறும் அவங்கள்ட்ட வந்து ஃப்ரீயாக பேசுகிறேன், அவங்களை கொண்டாடுறேன். அதே மாதிரி எல்லா பசங்களும் வந்து அவங்க பெற்றோர்களை ஏதோ ஒரு வகையில் கொண்டாடணும். பெற்றோர்கள் கொண்டாடி இருக்கும் பட்சத்தில் ரெசிப்ரோக்கல் தான். நீங்கள் திட்டினதை 60 வயசு கழித்து நான் திட்டுவேன், நீங்கள் என்னை வித்தியாசமாக ட்ரீட் பண்ணதை நான் வித்தியாசமாக ட்ரீட் பண்ணேன். என்ன அறியாமல் செய்வேன். எனக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேணால் வந்திருக்கலாம், ஆனால் என்ன அறியாமல் அது வரும். ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து தானே வந்தது, உங்களை பார்த்து தானே வந்தேன். நீங்கள் என்னை வந்து எங்கெல்லாம் பாராட்டினீங்களோ அது மாதிரி எனக்கு உங்களை பாராட்ட தோணும். ஸோ இது அம்மாவா பிள்ளையான்றது இல்லை. நீங்கள் இந்த ஜெனரேஷனில் ஸ்டார்ட் பண்ணால் உங்கள் அடுத்த ஜெனரேஷன் உங்களை செலிப்ரேட் பண்ணும் டுவர்ட்ஸ் த எண்டு. அப்பா 80 வயசில் இந்த வருஷம் முழுக்க நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போகல, கம் லெட் செலிப்ரேட். ஏன் செய்யக்கூடாதா? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், அதுக்கு பேர் பாசம்னு வச்சுருக்கோம். வருஷம் பூரா போகல, ஒரு செலிப்ரேஷன் ஏன் பண்ணுறதில்ல? அதாவது நாம் எப்படி பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸோட ஒரு பேசிக்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயம் சரியாக நடக்கலை அல்லது வேறு விதமாக நடந்துருச்சுன்னும் போது ரியாக்ட் பண்ணிடுவோம். சரியாக நடந்துருச்சுன்னா அதுதான் சரியாக நடந்துருச்சே, இனிமேல் அங்கே நமக்கு என்ன வேலைன்னு நகர்ந்துருக்கும். நான் சொல்கிறது அதுதான் சரியாக நடந்துருச்சுல்ல பேரண்டிங்கில், குறிப்பாக பேரண்டிங்கில் அதை செலிப்ரேட் பண்ணுங்கன்றேன். இப்போ இதுக்கு என்ன சார் ரெஃபர் பண்ண போகிறீங்க? இன்டர்வியூஸ், புக்ஸ், அது மாதிரி நல்ல பேரண்டிங்கில் இன்சைட் அவுட் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. பேரண்டிங் இன்சைட் அவுட் அல்லது இன்சைட் அவுட் பேரண்டிங் போட்டால் வரும். அந்த புக்கை படிக்கணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான இங்கிலீஷ், ஆனால் பொறுமையாக படித்தா நான் சொல்லியிருக்கிறது சும்மா ஒரு கேள்வி, ஆனால் அது ஒரு 300 பக்கம்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 100லேருந்து 120 கேள்விகள் உள்ள வரும். பேரண்டிங்கில் அவ்வளோ விஷயங்களை நாம் செய்ய தவறுகிறோம். ஆனால் பையன் சரியில்லை, பையனை சரியாக்கணும்னு நினைக்கிறப்ப 120 இல்லை 240 480 செஞ்சிடறோம். உங்கள் பையன் முதல்ல போட்டான் இல்லைங்க, அதை ஏங்க செலிப்ரேட் பண்ணல? எத்தனை பேர் ஃப்ரேம் எடுத்து வச்சுருப்போம் வீட்டில்? அந்த இருக்காது, உங்கள் செல்ஃபி இருக்கும். என்னுடைய நண்பர் வந்து குஜராத்தில் பீரேன் பிரம்பத், பூர்வி பிரம்பத், 2 பேர், கணவன் மனைவி, 2 குழந்தைங்க. அவங்களோட மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, முதல்ல மா சொன்னான்ல, பா சொன்னான்ல, அதெல்லாம் வீடியோவை எடுத்து வச்சுருக்காங்க. அவன் செஞ்ச அத்தனை ஃபஸ்ட்டும் எய்தர் வீடியோ அல்லது ஃபோட்டோவாக இருக்குது. அதை கலெக்ட் பண்ணுறாங்க, கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒரு 20 வயதுகளில் அவன்கிட்ட போட்டு காட்டணும் அல்லது கொடுக்கணும் அப்படின்னு சேகரிக்கிறாங்க. இதுவே பெரிய செலிப்ரேஷன் இல்லை? இந்த நுணுக்கங்களை எத்தனை பேர் செய்கிறோம்? நீங்கள் உட்காந்துட்டீங்க, அப்பா படிக்கணும், கண்ணாடி மறந்துட்டீங்க, சின்ன பையன் பார்க்குறான், நேராக போய் கண்ணாடி, நீங்கள் கேட்கல, அவன் உங்களை பார்த்தான், போய் கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான். எவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் மைண்டை ரீட் பண்ணுறாங்கள பசங்க. என்னுடைய பையனுக்கு சொல்லாமலே புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு, அதுக்காக இன்றைக்கி கொண்டாட போகிறோம். அப்படின்னா காலம் முழுக்க அவன் சொல்லாமல் புரிஞ்சுக்கிறதுன்னு அதை நோக்கி நகருவான். உங்கள்கிட்ட மட்டும் இல்லை, எல்லாத்தையும் யாரை பார்த்தாலுமே சொல்லாமல் புரிஞ்சுக்கிறதுன்றது ஒன்று இருக்கே, அது என்னதுன்னு யோசிப்பான். நான் செலிப்ரேஷன்னு சொல்கிறது அந்த வேல்யூ 5 சென்ஸ்டு மெமரியாக உள்ள ஸ்டோர் ஆகிறத பேசிகிட்டு இருக்கேன். செலிப்ரேஷன்னா சும்மா எந்திரிச்சு கை தட்டுறது இல்லை, அதை ஒரு ஹானரபிள்
மெமரபிள், ப்ரொடக்டிவ் மெமரியாக மாற்றுறது. அதாவது அந்த விஷயத்துக்கு அவன் லைஃப் லாங்காக பெருமைப்படணும். நானும் பார்க்குறேன், இப்போ நான் 12th முடிச்சிட்டேன், நான் இதுவரை உங்கள் ஸ்கூல் பேரண்டிங் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஒரு இடத்துல கூட ஒரு டீச்சர் கூட நீ பொய் சொன்னேன்னு சொன்னதே இல்லை. விச் இன்டைரக்ட்லி சைஸ் நீ ஒழுங்காக இருந்திருக்க, உண்மையை தான் பேசியிருக்க. செலிப்ரேட் பண்ணுறான் இன்றைக்கி. அடுத்த முறை அவன் பொய் சொல்ல ஒரு சூழல் வரும்போது ரொம்ப யோசிப்பான், சொல்லணுமா, ஏன்னா இது என் வேல்யூ இல்லையே. இப்படி தான் அந்த செஷன் நடக்கும். இப்போ இப்படி நடந்துருச்சுன்னா 3 மாதம் கழித்து திரும்ப வந்து அந்த பேரண்ட்டை மீட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க இந்த மாதிரியான செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நல்ல விஷயம், அதில் இருக்கிற சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அவனுக்கு திடீர்னு டவுட் வந்துடும். நீ என்ன திடீர்னு இதெல்லாம் செய்கிற, என்ன இவ்வளோ நாள் செய்யலை, எனக்கு நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மாவான்னு டவுட்டாக இருக்குது அப்படின்லாம் குழந்தைங்க பேசுது. அப்படின்னா எப்படி வளர்ந்துருக்கான்? எங்கள் அப்பா அம்மா இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த அனுபவங்கள்லாம் அவங்க பகிர்றது. அப்புறம் அடுத்த செஷனில் பேரண்டிங்கில் இன்னொரு லீஃப் எடுக்கிறது. நான் வந்து என்னுடைய செஷன்ஸில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்றது ஒன்று யூஸ் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி 20 பாயிண்ட் 30 பாயிண்ட்டுன்னு அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நான் போகிறதில்லை. ஒரு விஷயம் சரியாக செய்கிறோம், அடுத்த 3 மாதத்துக்கு செய்கிறோம், அது சார்ந்த அனுபவங்கள், ரைட், நல்லாயிருக்கு, அடுத்த விஷயத்துக்கு போகிறோம். அப்படி தான் நாளைக்கு கடையநல்லூரில் நடக்க போகுது. நாளைக்குன்னா நாளைக்கு போகிறேன். ஸோ நாளைக்கு மறுநாள் நடக்குது. போன தடவை இதுக்கு முன்னாடியும் போயிருந்தேன். இந்த விசிட்டுக்கு பிறகு 3 மாதங்கள் கழித்தும் திரும்ப போகிறேன். பேரண்ட்ஸை சந்திக்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிறேன், டீச்சர்ஸை சந்திக்கிறேன். அப்படியான பயிற்சி வகுப்புகளில் ஒன்று வந்து பேரண்டிங்கில் ஒரு போர்ஷன் வந்து ஒரு டாபிக் வந்து செலிப்ரேஷன். இந்த மாதிரி இன்னும் நிறைய டாபிக் இருக்குது. ஆனால் இந்த ஒரு டாப்பிக்கே வந்து பேரண்ட்ஸ் இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பல மாற்றங்கள் போதும். ஏன்னா 100 வேல்யூஸ் மனசில் வச்சுக்கிட்டு, நீ வந்து அப்போ கோவப்பட்டுருவேன்னு நினச்சடா, நான் நினச்சேன் கோவப்பட்டுருவான் பையன், ஏதோ திட்ட போகிறான்னு நினச்சேன், ஆனால் பொறுமையாக இருந்தடா, பொறுமையாக நீ இருந்தல்ல, கொண்டாடுவேன். அது எங்களுக்கு பெருமை. ஆமாம், அவன் பொறுமைனா அவன் ஒவ்வொரு முறையும் பொறுமையாக இருக்கும்போது அம்மாவும் அப்பாவும் ஞாபகத்துக்கு வருவாங்க. நாங்கள் பேசாமல் இருக்கோம்ல, நீ எதுக்கு பேசுன, அதை பேசுவோம் நம்ம. அவன் உரிமையில் வந்து பேசிடுவான் யாருக்கிட்டேயோ, அதை கேட்டுருவோம். நாங்கள் பெரியவங்க இருக்கும்போது அது என்ன அதிக பிரச்சனைத்தனம். இந்த விஷயத்த பேசுகிற நாம அவன் அமைதியாக இருந்தான்ல, அதை சொல்லவே மாட்டோம். அதனால் மைண்டு அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம். பேரண்டிங்கிறது காமன் சென்ஸில் செய்ய வேண்டியதை செய்யறது. ஆனால் ஆச்சரியமாக அன்காமன் சென்ஸில் செய்யக்கூடாததை செஞ்சுட்டு இருக்கோம். ரைட், அதான் சரி நம்பிட்டு இருக்கோம் நம்ம. ஆமாம். அப்புறம் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது இப்போ டவுட் நமக்கே வரும், ஏன்னா இது போய் இது செஞ்சாலும் சரியாயிருமான்னு. எதெல்லாம் செஞ்சோம் சரி ஆகலை, இது செஞ்சால் இது ஆமாம் இது கரெக்ட் தானேன்றது அதை சந்தேகப்படுவோம். ரைட் சார். எந்த ஒரு செய்தி என்பது எல்லா பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கறது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட அதன் மூலியமா ஏதோ ஒரு மாற்றம் வந்தா நிச்சயமா நமக்கு ஒரு பெருமையான ஒரு எபிசோட் அமையும் சார். நிச்சயமா. ரொம்ப நன்றி சார். ரைட், தேங்க்யூ. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.